நான் இப்ப இந்த மீனை சமைக்க போறேன். என்னடி நீ சமைக்க போறியா? காத்து ரொம்ப அதிகமா இருக்கு. என்னக்கா சோகமா இருக்கு? ஹாய் மக்கள், எப்படி இருக்கீங்க? நான் உங்க வீடியோ போன சுபி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கடலுக்குலாம் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட கடலுக்கு வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து காலையில் மாயாவில் போயிருந்தாங்க. அதை வந்து இப்போ நான் வேலை வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம எதுக்காக உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா, தூண்டி போட்டு மீன் பிடிச்சி கடல்ல வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம். கடலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை வந்து வழுக்க டைமா பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி இங்கேயே சாப்பிட போறோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். மக்களே, நாங்க இந்த டைம் ஏன் வந்தோம்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் வந்து அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சூரியன்லாம் பார்த்துட்டு அழகா இருக்கும். அப்படியே கடலே வந்து அமைதியா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காற்று கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து தூண்டில ரெடி பண்ணிட்டோம். ஸோ மீனை பிடிச்சி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாமா? இன்னைக்கு ஒரு புடி. மக்களே, நாங்க பாத்தீங்கன்னா இப்ப இறைக்காக மீனை வந்து குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கோம். ஸோ அதைத்தான் உள்ள விட்டுருக்கேன். இந்த மீனுக்காக தான் பெரிய மீன் மாட்டணும். சரியா? எப்பவுமே இறை போட்டாதான் மீன் மாட்டும். வீசலாமா? வீசுங்க. போகவே இல்லடா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த காத்து, இந்த வாசம். அப்புறம் வேற சுவாசமா வாசமா? வாசம். வாசமா? ஓ, குரலி வித்தையா? ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயா? ஆமாடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. A few minutes later. இந்த ஒரு என்ன போட்டுக்கலாம். எங்கோ போயிடுச்சுடா. மக்களே, ஏதோ மீன் மாட்டின மாதிரி இருக்கு. பிடிச்சி இழுத்துடலாம். நேரம் இல்ல. மீன் மாட்டிருச்சு. வாங்க மக்களே, சமைக்கலாம். நான் இப்ப இந்த மீனை சமைக்க போறேன். என்னடி நீ சமைக்க போறியா? வேண்டாம். டேய், நான் உன் அக்காடா. நான் சமைக்கிறது நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, என்னப்பா சாப்பிட வேற என்ன செய்ய வழி இல்ல. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம் வாங்க சமைச்சிருவோம். என்ன இருக்காங்க வெட்டறாளம் அப்பா? எங்க பெரியப்பா வந்து இந்த கட்டா மீனை வந்து வெட்ட போறாங்க. முழுசா பறிக்க முடியாது. அப்படி இத பாத்தீங்க, எங்க பெரியப்பா நல்லா அழகா கட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மீனை கழுவிக்கலாம். மக்களே, ஃபர்ஸ்ட் மீனுக்கு மசாலா போட்டுடலாம். மீனை ஃப்ரெஷ்ஷா வெட்டியாச்சு. இப்போ நாங்க மசாலா போட போறோம். மசாலா போட்டுக்கலாம். மசாலா காணுமா பாருங்க சிஸ்டர். போதுமா? போதும். அதுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு போட்டுக்கலாம். கடையை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பறிக்க போறோம். ஜஸ்ட் போங்க. இந்த டிஷ் போட்டு பாருங்க. கலர் பாருங்க, போடுங்க. காத்து ரொம்ப அதிகமா இருக்கு. போடுங்க. இதான் பெரிய எண்ணெய் ஊத்திக்கலாம். கமுக்கு ஆணைய என்ன ஆஃப் ஆயிட்டு
மக்களே ரொம்ப காத்தா இருந்தாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அப்பா வந்து சாயந்தர டைம்னா வந்து காத்து அயரும்னு சொன்னாங்க. ஆனால் அது காத்து அயரவே இல்லை. ஸோ ரொம்ப அதிகமாக காத்து அடிச்சதுனால எங்களை வந்து தீ நிற்கவே மாட்டேங்கி அணைஞ்சு போகுது. ஸோ வேற வழி இல்லை, கரையை போய் தான் பொறிக்கணும். ஸோ கரையை போய் பொறிக்க போகிறோம். கஷ்டமா இருக்கு ரொம்ப. எனக்கா சோகமா இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. நம்ம ஒண்ணு பிளான் போட்டா கடவுள் ஒண்ணு பிளான் போடுறாரு. கஷ்டப்பட்டு சரியான காத்து. ஸ்டவ்வை 10 வைக்கிறோம், தீ அணைஞ்சிரு. 10 வைக்கிறோம், அணைஞ்சு. எவ்வளோ ட்ரை பண்ணோம், அணைஞ்சு போயிருச்சு. இப்போ கடைசியில் மறுபடியும் வீட்டுக்கே வந்துருச்சு மீன். கடலில் பிடிச்ச மீன் வீட்டுக்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறோம், ஒன்றும் இல்லை, வீட்டில் வச்சு பொறிச்சு நல்லா சாப்பிட போகிறோம். ஓகே என்ன மேடம்? சரி பார்த்துக்கலாம். இப்போ என்ன எங்க ஓகே இறங்க இங்கே. நீ போட்டு கரெக்ட் தான் போடு. மக்களே, கட்டா மீன் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எங்கள் ஊரில் வந்து ரேட்டு கம்மியாக போகும்னு சொல்லி நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் எங்கள் ஊரில் ரேட்டு கம்மியாக போகுது? இந்த மாதிரி லெமன் வச்சு வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஒன்று பிளான் பண்ணி அதுவும் நடந்து இப்போ எங்கேயோ வந்து நின்றுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட், என்ன வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம மீனவ புதுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.